Hi friends, welcome to Koda Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல புசு புசுன்னு குண்டு குண்டா இருக்க லட்டு. லீவ் வந்தாச்சு. நம்ம சேனல்ல நிறைய தீபாவளி ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். கண்டிப்பா வாட்ச் அவுட் பண்ணுங்க. இதுல நம்ம வாங்குற லட்டு அதே டெக்ஸ்சர் மாறாம வீட்ல ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சமான குவாண்டிட்டி வச்சு நம்ம எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பூந்தி லட்டு செய்கிறதுக்கு 1/2 கிலோ கடலை மாவு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ கடலை மாவு பேக்கெட்டை ஒரு பவுலில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பவுல் நிறைய உங்களுக்கு அந்த கடலை மாவு வந்துச்சு. இப்போ இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் கப்பிகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்கள்கிட்ட இது மாதிரி சன்னி இருந்ததுன்னா அடியில் ஒரு பவுல் வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா நைஸாக வந்துடும். உங்களுக்கு கட்டிகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இது மாதிரி நீங்கள் ஜலிச்சு எடுக்கும்போது நீங்கள் தண்ணி விட்டு கரைக்கும் போது அதில் எந்த கப்பிகளும் இருக்காது. நல்லா உங்களுக்கு பூந்தி போடுறதுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், நம்ம ஜலிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மாவு நல்லா ஃபைன் பவுடராக வந்துருச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 250 கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். கையில் ஒரு பிஞ்ச் எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டா கூட போதும். இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. ஏற்கனவே மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கனால உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிகள் அதிகமாக உங்களுக்கு விழாது. இருந்தாலும் கைகள் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் போயிடக்கூடாது. உங்களுக்கு தோசை வாக்குற மாதிரி இருக்கிற மாதிரி பதத்தில் நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கலந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். அந்த பதத்துலேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கைகள் வச்சு கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நேரம் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாவு அப்படியே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு நைஸாக நல்லா கட்டிகள் இல்லாமல் உங்களுக்கு மாவு வந்துடும். இப்போது பூந்தி பொரிக்கிறதுக்காக நான் அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயும் பூந்தி பொரிக்கிறதுக்கு கரண்டி இருக்காது. கடைகளில் ஈஸியாக இது மாதிரி ஒரு கரண்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓட்டை ஓட்டையாக இருக்கிற இது மாதிரி குழிக்கரண்டி கிடைக்கும். இதை வச்சு கூட நீங்கள் பூந்தி சூப்பராக சுடலாம். இன்றைக்கி இதை வச்சு தான் உங்களுக்கு நான் சுட்டு காமிக்க போகிறேன். பூந்தி பொரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்பவும் சூடாகக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு இது மாதிரி ஒரு ட்ராப் பண்ணி பாருங்கள். உடனே பூந்தி மேலே எலும்பி வரணும். அப்போ தான் எண்ணெய் சூடாகிருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்க ட்ராப் மேலே எலும்பி வரல. இப்போ பாருங்கள், 2வது ட்ராப் உடனே எழும்பி வந்துருச்சு. இது போல் செக் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு இந்த சன்னி வச்சு அப்படியே நம்ம ட்ராப் பண்ணி எடுக்கலாம் எண்ணெயில். இந்த கரண்டியில் இருக்க மாவை லைட்டாக நீங்கள் தட்டி விட்டாவே போதும். இல்லாட்டினா அந்த கரண்டியில் லைட்டாக நீங்கள் ரோல் பண்ணாவே போதும். அழகாக குண்டு குண்டாக நம்மளுக்கு பூந்தி விழுந்துகிட்டே இருக்கும். பூந்தியை நம்ம அப்படியே ட்ராப் பண்ண அதுவே நகர்ந்து சைட்லலாம் போயிடும். பூந்தி கரைக்கும் போது அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வால் மாதிரி போயிடும். இல்லை பூந்திக்கு ரொம்ப தண்ணி பத்தலை அப்படின்னாலும் அது ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப கெட்டியாக வந்துடும். இது மாதிரி கரெக்டான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இப்படி இருக்கணும். இப்போ பூந்தி போட்ட உடனே அந்த சலசலப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பூந்தியை அரைச்சி எடுத்துடணும். சலசலன்னு சத்தம் வந்துச்சு அப்படின்னா அது கார பூந்தி மாதிரி ஆகிடும். ஒரு பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் கண்டினியூஸாக நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், ஒவ்வொரு ட்ராப்ஸும் அப்படியே விலகி சைடில் உங்களுக்கு வந்துடும். உங்கள்கிட்ட பூந்தி போடுற ஃப்ளாட்டான கரண்டி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூந்தி போடும்போது கரண்டியை ரொம்ப மேலே தூக்கி போட்டுறாதீங்க. எண்ணெய் உங்களுக்கு மேலே தெரிச்சிரும். கொஞ்சம் தளர்வாக வச்சுட்டு நீங்கள் போட்டுடுங்க. நீங்கள் கடாயில் ஊற்றிருக்க எண்ணெய்க்கு அளவாக பூந்தியை பொரிச்சு எடுங்க. ஒரே பேட்ச்லேயே நிறைய போட்டுட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும்.
இது மாதிரி பூந்தி பொரிஞ்சதுக்கப்புறம் 1 மினிட்லேயே நீங்கள் 2 தடவை கலக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும், நசுக்கி பார்த்தா நல்லா வெந்திருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். ரொம்பவும் வேக விட்டுட்டா கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு ஜீராவில் ஊறவே ஊறாது. அதனால கொஞ்சம் முன்னாடியே வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடணும். இது மாதிரி எல்லா பூந்திகளையும் பொரித்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு பேட்ச் எடுக்கும்போதும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அப்படியே சூடாக இருக்கும். இப்போ இந்த பூந்திக்கு ஜீரா செய்ய ஆரம்பிக்கலாம். லட்டு செய்கிறதுக்கு சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவு எடுத்துட்டிங்கன்னா 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்கனால 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரை கூட ஏலக்காய் 4-5 எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஏலக்காவும் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏலக்காய் கூட சர்க்கரை சேர்த்து அரைக்கும்போது நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். எல்லாத்தையும் அரைக்கக்கூடாது, ஒரு கைப்பிடி மட்டும் சேர்த்துட்டு ஏலக்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க, பவுடர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த சர்க்கரையை அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். லட்டு பூந்திக்கு கூடவே நம்ம மிக்சியில் அரைச்ச ஏலக்காய் பவுடரையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் சர்க்கரை அளந்து எடுத்திருக்கேன். அதனால் அதே கப்பில் 3/4 கப் மட்டும் சர்க்கரை நலைய அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் தான் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சர்க்கரை நனைஞ்சால் போதும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஏன்னா சர்க்கரை கரைஞ்சி வரப்போ அதுலேயே நிறைய தண்ணி விடும். இது மாதிரி நல்லா கரைஞ்சி வரப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. கைவிடாமல் கலந்து கொடுங்க, அடியில் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லாவே முழுவதும் கலைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாகு செக் பண்ணணும். பாகு செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் லட்டுக்கு. பாகில் பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. பிசுக்கு பதம், 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த லட்டுக்கு 1 கம்பி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 கம்பி பதம் வந்தால் போதும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பதம் வந்துருச்சு அப்படின்னா ஜீராவில் உங்களுக்கு பூந்தி ஊறவே ஊறாது. அதுக்காக 1 கம்பி பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜீராவை சூடாக அப்படியே சைடில் இறக்கி வச்சுருங்க. இப்போ பூந்தியை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த பூந்தி நல்லா பொலன்னு வந்திருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சமான மாவில் நீங்கள் பூந்தி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது மாதிரி பூந்திகள் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி மட்டும் எடுத்து போட்டுட்டு ஒரு சுற்று விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜீரா கூட கலந்துட்டதுக்கப்புறம் பூந்தி பிடிக்கும்போது உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஜீரா சூடாக இருக்கும் போதே நான் இந்த பூந்தி கூட கலந்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க, அதிகமாக கலந்துடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீராவை கலந்துட்டு அப்படியே இந்த ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். எல்லா ஜீராவையும் ஒரே டைமில் நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில டைம் அதிகமான உங்களுக்கு ஜீரா போயிடும், அப்படியே தண்ணி மாதிரி உங்களுக்கு நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜீராவை இந்த பூந்தி கூட கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் வரும். இப்போ நான் செய்கிறது போலவே நீங்களும் கலந்து கொடுங்க. ஜீராவும் பூந்தியும் நல்லா கலந்ததுக்கப்புறம் லட்டுக்கு நம்மளுக்கு கார்னிஷ் பண்ணணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பசும் நெய் விட்டுட்டு வேணுங்கிற திராட்சையை நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கிராம்பு 4-5 எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். கிராம்பு சேர்த்துக்கிட்டப்போ நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி நல்லா உப்பி வரும் திராட்சை. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பும் கூடவே வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துக்கல. திராட்சையும் கிராம்பு மட்டும் இது மாதிரி நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஜீராவும் இந்த நம்ம பொரிச்ச பூந்தியும் கரெக்டான பதத்தில் இருக்குது. உங்களுக்கு ஜீரா மிஞ்சிருச்சு, நல்லா உறிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஜீரா மீதம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே இதே மாதிரி டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5-8 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இது நல்ல பதமாகி செட் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் மிதமான சூட்டில் இருக்கப்பயே லட்டுவை நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது போல் லட்டுவை நீங்கள் பிடிக்கும்போது கொஞ்சமாக நெய் இது மாதிரி கையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லட்டு சூப்பராக உங்களுக்கு பிடிக்க வரும். உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் லட்டு பிடிக்கும்போது. ஒரு ரவுண்ட் நீங்கள் லட்டு இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் திருப்பியும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முறை திருப்பியும் நீங்கள் அதை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்சர் மாறாமல் அப்படியே இது போல் உங்களுக்கு கிடைக்கும் லட்டு. பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி லட்டு உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டியில் வச்சு நம்ம இன்றைக்கி செஞ்சிட்டோம். பாருங்கள், 1/2 கிலோ மாவில் எவ்வளோ லட்டுகள் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி லட்டு உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. இதே பதத்தில் வச்சு செஞ்சு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.